1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53வது வசனத்தை படிப்போம். 1 Corinthians chapter 15 verse 53. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தடுத்துக்கொள்ள வேண்டும். For this corruptible must put on incorruption, and this mortal must put on immortality. வசனத்தின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு ஈடுபட்டு பேசும்படியாக நாம் போராடிச்சோம். The Lord might deal with us today through this verse. Let us all pray. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய நல்ல ஆண்டவர், இதுவரையிலும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து தந்தீரே. இன்றைக்கும் கூட உடைய ஜனத்தை எல்லாம் கொண்டு வந்தீரே. எங்களுடைய ஆண்டவர் ஒவ்வொருவரோடு இடைபடும்படியாக பேசும்படியாக உடைய சிங்காசனத்தில் இந்த ஆண்டோட ஆலோசனையை வெளிப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கிரியை செய்யும் பெரிய மூலமாக ஜெபங்களும் பிரியமானவர்களே, ஒரு நல்ல வசனத்தை நாம் படித்து கேட்டோம். We read a good verse just now. பொதுவாக இந்த வசனத்தை நாம் கல்லறைகளிலே தான் நாம் படிக்கிறது வழக்கம். Usually verses like this are read out by the tombs. சில வசனங்களை எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் படித்து அவைகளை அறிந்து கொள்ள விரும்புவது கிடையாது. We don't want to read some verses like these in other situations and know about them. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். For this corruptible must put on incorruption, and this mortal must put on immortality. பிரியமானவர்களே, 51வது வசனத்திலே ஒரு ரகசியத்தை பரிசுத்த பவுல் வெளிப்படுத்தி பேசுகிறார். In verse 51 St. Paul speaks of a mystery. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். Behold, I show you a mystery. We shall not all sleep, but we shall all be changed in a moment, in the twinkling of an eye, at the last trump. For the trumpet shall sound, and the dead shall be raised incorruptible, and we shall be changed. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். At the last trump, in a moment, we shall all be changed, the word of God says. கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு பெரிதான ஒரு நம்பிக்கை இதுதான். This is the great hope that is in the Christian life. இயேசு வருவார், அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. Jesus with him, that is. நான் மறுரூபமாக்கப்படுவேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe I am going to be transformed? இயேசு வருவார், அவர் வரும்போது நான் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe Jesus will come, and when he comes I am going to be transformed with him? அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Such people raise your hands and say hallelujah. பாருங்க, இத்தனை பேருக்குள்ள உண்மையாக அநேருக்குள்ள அந்த விசேஷமான நம்பிக்கை கிடையாது. So many do not have this great hope. உண்மையாய் ஆண்டவர் வருவார், நான் ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you really believe the Lord will come, and when he comes I am going to be caught up with him? ஹல்லேலூயா, Hallelujah. நான் மறுரூபமாக்கப்படுவேன். I will be transformed. ஒரு இமைப்பொழுதிலே நான் மறுரூபமாக்கப்படுவேன். In a moment I will be transformed. நான் மறுரூபமாக்கப்பட வேண்டும். We must be transformed. அருமையானவர்களே, இந்த வேதத்திலே 3 விதமான மறுரூபங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Beloved, in the Bible we read of 3 kinds of transformations. இப்பொழுது ஒரு சபையாக நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்த்து கர்த்தர் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். Now collectively as a church God is doing a work in us. எல்லாரும் ஆண்டவர் சபையாக ஒரு இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். God has gathered us together as a church in one place. ஆண்டவருடைய வழிகளை குறித்து நமக்கு அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். The Lord is teaching us his ways. அந்த சபையானது ஆண்டவரை போல மாற்றப்பட வேண்டும். The church must become like the Lord himself. இயேசுவை போல மாற்றப்பட வேண்டும். We should become like Jesus. அது பூர்ணமாக்கப்பட வேண்டும். The church has to be perfected. அது அலங்கரிக்கப்பட வேண்டும். It should be adorned. அது ஆயத்தமாக்கப்பட வேண்டும். It should be prepared. அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் வந்தால் மட்டும்தான் நாம் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். We can be caught up of the coming of the Lord only if we reach such a state. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வரும்போதுதான் பிரியமானவளே, ஒரு இமைப்பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட இருப்போம். Only then will we be transformed in a moment and be with Jesus. 3 விதமான மறுரூபங்களை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Bible speaks of 3 kinds of transformations. மறுரூபம் என்பதற்காக வஸ்திரங்களை குறித்து கர்த்தர் கூறுகிறார். The Lord refers to transformations as garments. வஸ்திரங்களை சொல்லி
வஸ்திரங்களை மாற்றி மறுவப்பட வேண்டும் என்று வேதத்திலே ரகசியமாக இது எழுதப்பட்டிருக்கிறது. Secretly in a mystery the Lord has referred to transformation by a change of garment. பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்துமாவானது மறுவப்பட வேண்டும். Our soul must be transformed. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆத்துமா மறுவத்தை குறித்து In சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Corinthians 3:18 we read of the transformation of the soul. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. We are transformed going from glory to glory. சபையாக கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தார்? Why has God called us as a church? நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைந்து கொள்ளும்படியாக அழைத்தார். God has called us so that we might attain the glory of the Lord Jesus எப்படி Christ. இந்த மகிமையை நாம் அடைந்து கொள்கிறோம்? How do we attain this glory? இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நாம் இந்த மகிமை அடைந்து கொள்ளுகிறோம். We attain this glory through the gospel. சாதாரண சுவிசேஷத்தின் மூலமாக அல்ல. Not through an ordinary gospel. விடுதலையின் சுவிசேஷத்தின் மூலமாக இந்த மகிமை அடைந்து கொள்ள முடியாது. You cannot attain this glory by the gospel of deliverance. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மூலமாக, Through the gospel of the kingdom. மகிமையின் சுவிசேஷத்தின் மூலமாக, Through the glorious gospel. பிரியமானவர்களே, இந்த மகிமையை நாம் அடைந்து கொள்ள We முடியும். can attain this glory. ஒரு சாதாரண ஒன்றுமில்லாத ஒன்றும் சரியான அறிவில்லாத ஒரு குழந்தையை பள்ளிக்கூடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். They admit an innocent child into school. அந்த பிள்ளைக்கு இடத்திலே ஒரு ஞானம் இருக்கிறது. That child has a basic wisdom. அல்லது ஒரு ஜீவன் இருக்கிறது. It has a life in it. ஆனா அந்த வாத்தியாரிடத்திலே ஒரு தேரின் அறிவு இருக்கிறது. But the teacher has a perfect knowledge. இந்த பிள்ளையினுடைய ஜீவனும் The life of the child இந்த வாத்தியாருடைய தேரின் அந்த அறிவும் and the perfect knowledge of the teacher ஒன்றாக சேரும் போது பிள்ளைக்குள்ளே கல்வி என்கிறதான ஒரு அறிவு உண்டாகிறது. coupled together create what is called education in the child. பிரியமானவர்களே, அதிலே அது வளருகிறது. And the child grows in education. அது ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வருகிறது. It attains good healthy growth. ஒன்றும் அறியாத இந்த பிள்ளை அது ஒரு என்ஜினியராக மாற்றப்படுகிறது. And the child which initially knew nothing becomes an engineer. ஒரு டாக்டராக அதை மாற்றி விடுகிறது. Becomes an expert doctor. அது அந்த பிள்ளையை அது மகிமையாய் மாற்றி விடுகிறது. The education qualifies or changes the person. அதே காரியம்தான் தேவனுடைய இந்த மகிமையின் சுவிசேஷம் ஒரு மனிதனுக்குள்ளே செய்கிறது. It is the same work that the glorious gospel carries out in a man. 7 விதமான சுவிசேஷங்களை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. The Bible speaks of 7 kinds of gospels. ஆனா ராஜ்யத்தின் சுவிசேஷம், The gospel of the kingdom, மகிமையின் சுவிசேஷம், the glorious gospel, ஒரு மனிதனை இயேசுவைப் போலவே மாற்றி will விடுகிறது. make a man like Jesus himself. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, That you may obtain the glory of our Lord Jesus Christ. எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். He has called you by our gospel into this salvation. பரிசுத்த பவுல் எங்கள் சுவிசேஷம் என்று ஒரு சுவிசேஷத்தை குறித்து அவர் அடித்து பேசுகிறார். St. Paul emphatically spoke of a gospel referring it to our gospel. அதை கேட்க, அறிந்து கொள்ள, ஜீவிக்க, அதிலே வளர, இயேசுவை போல மாறும்படியாக நாம் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். We have come here so that we might know about it, understand about it and live it. நாம் எல்லாரும் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. It is written, we all, திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, with open face beholding as in a glass the glory of the Lord, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுவப்படுகிறோம். are changed from glory to glory into that image, even as by the Spirit of the Lord. ஒரே நாளிலே அல்ல, Not in one day. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூர்ணத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறோம். Gradually we are led into that perfection. பிரியமானவர்களே, இந்த மறுவம் ஆத்மாவுல உண்டாகிற மறுவத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. Beloved, this verse says that this is a transformation of the soul. ஆத்மாவுல மறுவம் உண்டாக வேண்டுமானால், For the transformation to take place in the soul, நமக்குள்ள நம்முடைய இருதயத்திலே ஒரு சரியான தியாக வல்லமை கிரியை செய்ய வேண்டும். in our heart God's power should work. இல்லாவிட்டால் அந்த மாற்றம் நடைபெறாது. Otherwise the transformation will not take place. பிரியமானவர்களே, அடுத்ததாக ஆவியிலே ஒரு மறுவம் உண்டாக வேண்டும். Beloved, after that there should be a change in our spirit. இந்த காரியம் ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. You read this in Romans chapter 12 verses 1 and 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம்
வேண்டும். மனம் புதிதாகி மறுரூபமாக வேண்டும். You must be transformed by the renewing of your mind. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? What should be done for that? நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க We வேண்டும். should yield our body as living sacrifices. ஜீவ பலி என்றால் என்ன? What is living sacrifice? ஜீவ பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே செத்த பலிகள் கூட உண்டு என்பதை நாம் அறிந்து The கொள்கிறோம். very word living sacrifice gives us a signal that there are dead sacrifices too. சில ஆடு மாடு இவைகளை வெட்டி அந்த 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 கரியை தொங்க விட்டு இருக்கும் போது When in a butcher shop a cow is killed and the beef is hung up, அந்த அந்த கரியானது அந்த அந்த அது அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த கரி துடித்துக் கொண்டே இருக்கும். for some time that beef will be that dead cow will be squirming and wriggling. தோலை உரித்து விட்டார்கள். They have peeled off the skin. சந்தாக துண்டித்து It has விட்டார்கள். been cut into pieces. இந்த சந்தை தான் தொங்க விட்டு இருக்கிறார்கள். And only one piece is hanging. ஆனால் அந்த சந்தை அப்படி துடித்துக் கொண்டே But இருக்கிறது. that one piece will be wriggling. அதற்குள்ள இன்னும் அந்த சரியான ஜீவன் போகவில்லை. The life has not left even that one piece. ஜீவன் போய்விட்டது. Life has left it. ஆனால் ஏதோ ஒரு பகுதி அங்கே But காணப்படுகிறது. there is something alive in it still. ஜீவன் உள்ளவைகள் அசையும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். Scientists say that which lives will move. அப்படி விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். Scientists say it. பிரியமானவர்களே, இது அந்த கரியானது அசைகிறது. That a piece of meat shakes. இந்த பலி என்ன பலி? What sacrifice is this? ஆண்டவருக்கு நம்மை துடிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். We should also squirm like that and surrender to God. சாதாரண ஒரு செத்த பலியே அல்ல. Not as a dead sacrifice. ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஜீவன் இல்லாதவர்களைப் போலவே அதை செய்து விடுவோம். When we pray, when we praise God, we do it in a lifeless manner. அது சபையிலே இருக்கலாம், It may be in the church, வெளியே it இருக்கலாம், may be outside, குடும்ப ஜெபத்திலே in the இருக்கலாம், family prayer, தனி ஜெபத்திலே இருக்கலாம். in our personal prayer. செத்ததை போன்று அது சத்த ஒரு பலியை நான் செலுத்தி விடுகிறோம். We offer up dead sacrifices. அது ஜெபமாக ஸ்தோத்திரமாக இருக்கலாம், It may be praises, எல்லாம் செத்ததாகவே but காணப்படுகிறது. it's all dead. பிரியமானவர்களே, அதை அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறது. Beloved, God will not accept such a sacrifice. ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று It எழுதப்பட்டிருக்கிறது. says that we have to yield ourselves as living இதுவே sacrifices. நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. This is your reasonable service. இது ஒரு ஆராதனை என்று The Bible சொல்லப்பட்டிருக்கிறது. calls it a service. தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்று A சொல்லப்பட்டிருக்கிறது. service acceptable, pleasing to God. நன்மையான ஆராதனை என்று A சொல்லப்பட்டிருக்கிறது. glorious service. ஆண்டவர் பூர்ணமான ஒரு ஆராதனை என்று It is called a சொல்லப்பட்டிருக்கிறது. perfect service to அப்படி God. ஒரு ஆராதனை செலுத்தும்படியாக நான் தேவ சமூகத்திலே We have வந்திருக்கிறோம். come to God's presence for such a service. பிரியமானவர்களே, மூன்றாவது ஒரு மறுரூபத்தை குறித்து வேதத்திலே Beloved, the எழுதப்பட்டிருக்கிறது. Bible speaks of a third kind of அதை transformation. தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே நாம் படித்தோம். And that is what we read in 1 Corinthians 15. அது சரீர மறுரூபம். It's the transformation of the body. அதை நாம் எப்பொழுது பெற்றுக் When do கொள்ளுகிறோம்? we receive that transformation? அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த மறுரூபத்தை நாம் பெற்றுக் Beloved, கொள்ளுகிறோம். when Jesus comes, we receive that transformation. எப்படி நாம் இந்த மறுரூபத்தை பெற்றுக் How do we கொள்ளுகிறோம்? receive that transformation? நாம் சாதாரணமாக வீடுகளை சாதாரணமாக இருக்கும்போது சாதாரண வஸ்திரங்களை தரித்துக் கொண்டிருக்கிறோம். At home, we wear casual clothes. ஆனால் எங்காவது ஒரு முக்கியமான யாத்திரை போக வேண்டுமானால், But for some important occasion, for நாம் making a பெரிய journey, அதிகாரிகளோடு பேச போக if we are வேண்டுமானால், going to meet some official, அல்லது ஒரு மந்திரி அல்லது ஒரு எம்எல்ஏ எம்பி ஏதாவது ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போக you're going to see some வேண்டுமானால், big shot like a minister, அல்லது ஒரு விருந்து வீட்டுக்கு அல்லது ஒரு கல்யாண வீட்டுக்கு போக or you're வேண்டுமானால், going as a guest for some reception, அந்த வஸ்திரத்தை மாற்றி வேற ஒரு வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிறோம். you change your casual clothing and put on special garments. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். Pay attention. நாம் இயேசுவை காணும்படியாக சந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். We are called to meet Jesus when He comes. இயேசுவை நாம் சாதாரணமாய் போய் சந்திக்க முடியாது. We can't meet Jesus in an ordinary manner. நாம் சாதாரணமாய் இயேசுவை சந்தித்து விடலாம் என்று நாம் பேசுகிறோம். We think we can meet Jesus easily. பிரியமானவர்களே, ஆனால் பெந்தகோஸ்து சபையிலே அப்படி ஒரு பேச்சே கிடையாது. But in Pentecostal church, there is no such talk. இயேசுவை சாதாரணமாய் சந்திக்க முடியாது. You can't meet Jesus just as you are. அவரை சந்திக்க வேண்டுமானால் மாற்று வஸ்திரங்களை நாம் தரித்துக் கொண்டு அவரை சந்திக்க To வேண்டும். meet Him, you must change your garments. ராஜாக்களை சந்திக்க வேண்டுமானால் மாற்று வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு சந்திக்க வேண்டும். To meet the kings, you must change your garments and meet. 2 வருடம் யோசேப்பு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார். Joseph was bound in prison for 2 years. அவன் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை வெளியே கொண்டு வரப்பட்டு பார்வோனை சந்திக்க வரும்போது மாற்று வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு பார்வோனை சந்தித்தான் என்று வேதத்திலே But படிக்கிறோம். when he was summoned by the king to meet the king, his prison garments were changed, and then he went, we read. ஒரு பெரிய மனிதன் ஒரு சாதாரண மனிதனை
சாதாரண நிலவரத்திலே பார்க்க விரும்புவது கிடையாது. An ordinary man cannot approach a big man in an ordinary manner. பிரியமானவர்களே, அந்த கொஞ்சம் கூட அந்த உயர்ந்த நிலவரத்திலே பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். He has to be seen in a better manner. இயேசுவை நான் சாதாரணமாக நாம் போய் பார்க்க முடியாது. So we cannot see and meet Jesus in an ordinary way. நம்முடைய பழைய வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு புதிய வஸ்திரத்தை வேறு வஸ்திரங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். We have to put off our old garments and put on other new garments. மாற்று வஸ்திரம் என்று சொல்லும் போது பிரியமானவர்களே, நம்முடைய சுபாவங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை அது காட்டுகிறது. Changing our garments refers to changing our character. நம்முடைய பழைய வஸ்திரங்களை மாற்ற வேண்டும். Our old garments should be put off. நம்முடைய பழைய சுபாவங்களை நாம் மாற்றிக் கொள்ள Our வேண்டும். old nature should be put off. பிரியமானவர்களே, எங்கு சில மாற்று வஸ்திரங்களை குறித்து வேதத்திலே The எழுதப்பட்டிருக்கிறது. Bible speaks of certain changes of garments. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் படிக்கும்போது, Genesis 45:23 we read, அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினார். 22வது வசனத்தை படி. 22. அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கும் 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். All of them he gave each man changes of raiment, but to Benjamin he gave 300 pieces of silver and 5 changes of raiment. யாக்கோபு யோசேப்பை காணும்படியாக புறப்பட்டு செல்கிறான். Jacob was proceeding to meet Joseph. யோசேப்பை காணும்படி அவன் புறப்பட்டு சென்ற போது, When he proceeded to see Joseph, இந்த காரியங்களை எல்லாம் தரித்துக் கொண்டு தனக்குள்ள வைத்துக் கொண்டு தன்னை சந்திக்க வர வேண்டும் என்று யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். Joseph had sent word through his brethren saying, when he comes to meet me, let him come with all these things. யோசேப்பு இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. Joseph is a shadow of Jesus. யாக்கோபு ஒரு விசுவாசிக்கு அடையாளமாக இருக்கிறது. And Jacob is a shadow of a believer. அல்லது ஒரு சாதாரண ஊழியக்காரனுக்கு அடையாளமாக இருக்கிறது. Or a type of an ordinary worker. பிரியமானவர்களே, யாக்கோபு யோசேப்பை சந்திக்கும்படியாக செல்லுகிறான். Jacob now goes to meet Joseph. இங்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் யோசேப்பினால கொடுக்கப்பட்டவைகள். All that is given now is given by Joseph. முதலாவதாக அவர்களை ஏற்றிச் செல்ல வண்டிகளை அவன் கொடுத்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. First of all, he sent wagons to receive them. 21வது வசனத்தை படிக்கும்போது வண்டிகளை அவர்கள் ஏறி செல்ல வண்டிகளை கொடுத்து அனுப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. First of all, he sent wagons to receive them, we read. வழிக்கு ஆகாரத்தை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He sent food for the way. வண்டிகள் என்பது பிரியமானவர்களே, அது அவர்கள் பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டவைகள். Wagons are given for their protection. ஏறி செல்வதற்காக கொடுக்கப்பட்டவைகள். It is given for their transport. யாக்கோவுக்கு முதிர் வயதாகிவிட்டது. Jacob is old now. அவ்வளவு தூரம் தன்னுடைய பிள்ளைகள் அவனை சுமந்து கொண்டு வர முடியாது. He cannot be traveling so far with his children. பத்திரமாய் கொண்டு வர வேண்டும். So he has to be brought carefully. அதற்காக அவன் வண்டிகளை கொடுத்து அனுப்புறான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. The Bible says that vehicles were arranged to bring him. அது தேவனுடைய கர்த்தருடைய சபையை அது வெளிப்படுத்துகிறது. That shows the church of God. வழிக்கு அவன் ஆகாரத்தை கொடுத்தான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Food was given him for the way, we read in the Bible. வழிக்கு ஆகாரம். Food for the way. வண்டி மாத்திரம் போதாது. The wagon is not enough. சிலர் வண்டியைத்தான் யோசித்து பார்க்கிறார்கள். Some only think of the vehicles. ஆகாரத்தை யோசித்து பார்க்கிறது கிடையாது. They don't think of the food. இயேசு வனாந்தரத்திலே இப்படிப்பட்ட கன்வென்ஷனை நடத்தின போது, When Jesus conducted such a convention in the wilderness, இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தின போது, when he conducted meetings like this, ஜனங்கள் 3 நாள் அவரோடு தங்கி இருந்தார்கள். 3 days the people were with him. திரும்பி போகும்போது அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். And when they were returning, he said, give them food. கர்த்தர் சொன்னார், இவர்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தவர்கள். They have come from far away, give them food. எனவே இவர்கள் வெகு தூரம் புறப்பட்டு செல்ல வேண்டும். So they have to return to a far off place. எலியா இரவும் பகலும் 40 நாள் அவன் நடந்து அந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருந்தது. Elijah had to travel day and night 40 days and reach his அருமையான destination. தேவனுடைய பிள்ளையே, நீ சீயோன் வரையிலும் போக வேண்டியதா Child இருக்கிறது. of God, you must travel to Zion. நீ பரம எருசலேம் வரையிலும் போக வேண்டியதா You இருக்கிறது. have to travel to the heavenly Jerusalem. அதற்கேற்ற ஆகாரம் உனக்கு தேவைப்படுகிறது. You need necessary food. எந்த வெயிலையும் எந்த குளிரையும் நீ சந்தித்துக் கொண்டு அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும். You must be able to do any kind of work and reach that place. ஆவிக்குரிய குளிரை விட்டு நீங்கி நீ சரியான அனலுள்ள ஒரு ஜீவியத்துக்கு வர You have to வேண்டும். remove all your spiritual shortfalls and come to a சோதனை fervent life. பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற்று பரம எருசலேம் வரையிலும் சீயோன் வரையில நீ நடந்து செல்ல You must வேண்டும். be delivered from your trials and problems and reach heavenly Zion and Jerusalem. நீ வெறுமையாய் போக முடியாது. You can't go empty-handed. உனக்கு ஆகாரம் தேவை. You need food. உன்னை பலப்படுத்த கூடிய பலம் வாய்ந்த ஆகாரம் தேவைப்படுகிறது. You need strong meat to make you strong.
யோசேப்பு என்ன செய்தான்? What did Joseph do? வழிக்கு ஆகாரத்தை கொடுத்தான். He supplied food for the way. ஆண்டவர் என்ன செய்கிறார்? What does the Lord do? நல்ல தூதுகளை கொடுக்கிறார். He gives good messages. நீ இதை சாப்பிட்டு கொண்டு நடந்து போவாயாக. Eat this and travel, he says. வழிக்கு ஆகாரத்தை கொடுத்தான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Food for the way was given, it is written. அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களை கொடுத்தார். Everyone was given changes of garments. பென்யமீனுக்கோ And to Benjamin 300 வெள்ளி காசையும் 300 pieces of silver 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். and 5 changes of garments. பென்யமீன் என்றால் பொருள் என்ன? What does the word Benjamin என்னுடைய mean? வலது பார்சத்தின் புத்திரன், Son of my right hand. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எதற்காக அழைக்கப்பட்டாய்? Child of God, what are you called for? ஆண்டவருடைய வலது பார்சத்திலே உட்காரும்படியாக நீ You are அழைக்கப்பட்டிருக்கிறாய். called to sit at the right hand of God. ஆண்டவருடைய வேலைகளை செய்யும்படியாக பரலோகத்திலே ஆண்டவருடைய வேலைகளை செய்யும்படியாக You are அழைக்கப்பட்டிருக்கிறாய். called to do the work of God in heaven. பரம வாசஸ்தலங்களை ஆளுகை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறாய். You are called to occupy the heavenly habitations. பென்யமீன் என்றால் என்னுடைய வலது பார்சத்தின் புத்திரன் என்பது பொருள். Benjamin means the son of my right hand. அவனுடைய தாய் அவனை எப்படி பெற்றாள்? How did his mother beget him? மிகுந்த உபத்திரவத்திலே பெற்றாள். Begat him in much tribulation. சாதாரணமாக பெற்றெடுத்த பிள்ளை அல்ல. Not an ordinary child. அவளுடைய ஜீவன் பிரியும் போது அவனை பெற்றெடுக்கிறாள். She gave birth to him when she died. பிரியமான தேவனுடைய பிள்ளை, Beloved child of God. ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை எப்படி சபையானது பிறப்பிக்கிறது? How does the church give birth to the overcoming man child? பெரிய பாடுபட்டு அதை பிறப்பிக்கிறது. It gives birth to the child with great travailing. பென்யமீனுக்கு 300 வெள்ளி காசை கொடுக்கிறான். 300 pieces of silver was given to Benjamin. 100 என்பது பூரணத்தை காட்டுகிறது. 100 shows perfection. வெள்ளி என்பது சுத்தமான ஜீவியத்தை காட்டுகிறது. Silver shows a pure life. ஆவி ஆத்மா சரீரத்திலே In our spirit, soul and body. ஒரு பரிபூர்ணமான சுத்தமான ஜீவியம் நீ செய்யும்படியாக கர்த்தர் இதை உனக்கு கொடுக்கிறார். The Lord gives it to you so that you might live a pure life. வெள்ளி என்பது மீட்பை காட்டுகிறது. Silver shows redemption. கர்த்தர் உன்னை மீட்டெடுத்தது மட்டுமல்ல, God has not only redeemed you, பாவத்திலிருந்து விடுதலை செய்தது மட்டுமல்ல, God has not only delivered you from sin, சாபத்திலிருந்து விடுதலை செய்தது மட்டுமல்ல, He's not only delivered you from the curse, வியாதியிலிருந்து விடுதலை செய்தது not மட்டுமல்ல, only delivered you from sickness, உன்னுடைய சொந்த காரணத்திலிருந்து பிரித்தெடுத்தது மட்டுமல்ல, not only delivered you from, saved you from your relatives, உன் ஆவி ஆத்மா சரீரத்திலே நீ ஒரு சுத்தமான ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். He desires that you live a pure life in your spirit, soul and body. சாதாரண சுத்தத்தை அல்ல, Ordinary purity. ஒரு பூர்ணமான சுத்த ஜீவியத்தை நீ செய்ய வேண்டும் என்று But He வாஞ்சிக்கிறார். desires that you should live 100% pure life. 300 வெள்ளி காசை கொடுக்கிறார். 100 pieces of silver, 300 pieces of silver. 5 மாற்று வஸ்திரத்தை கொடுக்கிறார். 5 changes of garments. எல்லாருக்கும் அல்ல, Not for everyone. நன்றாய் கவனித்துக் Pay கொள்ளுங்கள். careful attention. எல்லாருக்கும் அல்ல, Not for everyone. பென்யமீனுக்கு, For Benjamin. அவருடைய வலது பார்சத்தின் புத்திரனுக்கு, For the son of the right hand. ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களுக்கு, For the overcoming saints. இயேசுவோடு கூட இருக்க போகிற சபைக்கு, For the church that is going to be with Jesus. ஆமா, 5 மாற்று வஸ்திரங்களை கொடுக்கிறார். 5 changes of garments are given. 300 வெள்ளி காசை கொடுக்கிறார். 300 pieces of silver. 5 மாற்று வஸ்திரங்கள் எதற்காக? What are the 5 changes of garments for? இது ஆத்தும மறுவமடையும் பொருட்டாக. So that the soul might be transformed. ஆத்துமாவிலே 5 காரியங்கள் உண்டு. 5 things of the soul. 5 காரியங்கள் ஆத்துமாவில் இருக்கிற, இருதயத்தில் இருக்கிற 5 காரியங்கள் மறுவமாக்கப்பட There should be வேண்டும். transformation in the 5 aspects of the soul. நம்முடைய சுபாவம் மறுவமாக்கப்பட Our வேண்டும். character must be changed. நம்முடைய வாஞ்சை மறுவமாக்கப்பட Our வேண்டும். desires must be changed. நம்முடைய எழுச்சிகள் மறுவமாக்கப்பட Our வேண்டும். emotions must change. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் மறுவமாக்கப்பட வேண்டும். Our understanding must be changed. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆசா பாசம் இவைகள் மறுவமாக்கப்பட Our வேண்டும். affections must be changed. இவைகள் நமக்குள்ளே இருந்தால், If these are in us, நம்முடைய இருதயத்திலே இருந்தால், if they are in our heart, அருமையானவர்களே, ஆத்ம மறுவ உண்டாகாது. there will not be any transformation in the soul. ஆத்ம மறுவ உண்டாகாது. There will not be transformation in the soul. ஆத்ம மறுவ உண்டாக வேண்டும். There should be transformation in the soul. அவன் இதற்காக அவன் பென்யமீனுக்கு 5 மாற்று வஸ்திரங்களை For கொடுக்கிறான். this he gave Benjamin 5 changes of garments. அது மட்டும் அல்ல, Not just that. பின்னாலே நாம் படிக்கும் போது இயேசுவை பார்க்கும்படிக்கு என்னென்ன தேவை என்பது அங்கே In எழுதப்பட்டிருக்கிறது. the verses ensuing we read what all was needed to meet Joseph. தானியம் கூட தேவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Wheat was needed. அது வாலிபரைகளை வளர்க்கும் என்று சகரியாவிலே நாம் படிக்கிறோம். Causes the young men to grow, we read in Zechariah. அப்பமும் கூட கொடுத்து அனுப்புகிறான். Bread was also given. சிறுமையின் அப்பம்,
The bread of affliction. சிறுமையின் அப்பம் கொடுக்கப்படுகிறது. The bread of affliction is given. நாம் நன்றாய் அப்பம் சாப்பிட்டு பழகுறவர்கள். We are those who know to eat well. அப்பம் சாப்பிட்டு பழகுனவர்கள். We are those who know experts in eating bread. நல்ல மெதுவாய் இருக்க வேண்டும். Should be soft. அழகாய் இருக்க வேண்டும். Should be tasty. ருசியாய் இருக்க வேண்டும். Beautiful. பிரியமானவர்களே, ஆனால் அப்படி அல்ல. But that is not so. சிறுமையின் அப்பம் நாம் சாப்பிட்டு பழக வேண்டும். We have to get used to eating the bread of affliction. ஆண்டவருடைய ஜீவியத்திலே வரும்போது வந்த பிறகு coming to the life of Jesus, நாம் சிறுமைப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We have to be humiliated. அப்படி ஒரு இடத்துக்கு வரும்போது மட்டும்தான், only when we come to that position, நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவரை பிரியப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். We will learn how we can please God. இல்லாவிட்டால் அது கற்றுக்கொள்ள முடியாது. Otherwise we cannot learn this. பிரியமானவர்களே, ஆத்மா மறுரூபமாக்கப்பட வேண்டும். Beloved, the soul should be transformed. ஆவி மறுரூபமாக்கப்பட வேண்டும். After that the soul, a spirit should be transformed. ஆவியில 10 காரியங்கள் நம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். 10 things there are in the spirit that must be changed. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படிக்கும்போது, 2 Kings 5:5 when we read, அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய், இங்கு அவன் 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போகிறான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. He takes 10 changes of raiment with him. ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். In a moment we shall be transformed. ஒரு இமைப்பொழுதிலே எப்படி மறுரூபமாக்கப்படுகிறது? How can we be transformed in a moment? பிரியமானவர்களே, நாம் சொப்பனத்திலே தான் இதை பார்க்க முடியும். You can see this only in a dream. நாம் தரிசனங்களிலே தான் இதை பார்க்க முடியும். You may see it in a vision. ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட வேண்டும். How can there be such a momentary transformation? மண்ணிலே புதைத்து போட்ட 10,000 வருடம் 5,000 வருடங்களுக்கு முன்பாக புதைத்து வைத்து போட்ட அந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். A body that was buried 5,000 years ago must be transformed. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியை அபிஷேகத்தை அனுப்புற பிறகு, பிரியமானவர்களே, சபை உண்டாக்கப்பட்ட பிறகு மரித்த மனுஷர்கள் உயிரோடு எழும்ப வேண்டும். After Jesus came into the earth and after he went up and shed abroad the Holy Spirit and inaugurated the church, since then all those who have died anointed will rise up again. மூளையெல்லாம் மண்ணாய் மாறிவிட்டது. All the brains have been eaten up and become mud. கண்ணெல்லாம் மண்ணாய் மாறிவிட்டது. Eyes have become mud. எலும்புகளெல்லாம் மண்ணாய் மாறிவிட்டது. Bones have become mud. பிரியமா, எல்லா தசை நான்களும் மண்ணாய் மாறிவிட்டது. The flesh and the muscles have become mud. ஒரு இமைப்பொழுதிலே கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு இமைப்பொழுதிலே இவைகள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். But in a moment when the trumpet sounds, all these will be transformed. கடலிலே 1000 வருடங்களுக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு செத்த மனுஷன் மறுரூபமாக்கப்பட வேண்டும். 1,000 or 2,000 years ago, if an anointed person has drowned in the sea, he will be transformed at the trumpet sound. கடலிலே செத்து விட்டான். He has died in sea. கடலிலே மீன் பிடிக்க போன போது செத்து விட்டான். He went fishing and died there. வியாபாரத்துக்கு போன போது அவன் கடலிலே செத்து போனான். He was a fisherman by profession and he drowned in the sea. அவனுடைய கண்களை பல மீன்கள் கொத்தி சாப்பிட்டது. Many fish would have eaten at his eyes. அவனுடைய தசையை கடல் பாம்பு கடித்து சாப்பிட்டு விட்டது. And the eels at sea would have eaten up his flesh. அவனுடைய இருதயத்தை சில மீன்கள் சாப்பிட்டு விட்டது. Some fish may have eaten up his heart. அருமையானவர்களே, அந்த மீன்களின் சத்து எத்தனையோ வருடங்களாகிறது. And those fish that ate the man up would have died many years ago. இருதயத்தை கடித்து சாப்பிட்ட பாம்பு கூட சத்து 2000 வருடங்களாகிவிட்டது. And the eel that ate up the heart of the man it's 2,000 years since the eel died. ஆனால் இயேசு வரப்போகிறார். But Jesus is coming soon. கடைசி காலம் துணிக்கும். At the last trump. ஒரு இமைப்பொழுதிலே. In a moment. ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். In the twinkling of an eye we will be transformed. மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் உயிரோடு எழும்புவார்கள். The dead shall be raised incorruptible. கல்லறைகள் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். Those who are laid in the graves will be raised up. கடலிலே எப்படி மரித்த மனிதன் அப்படியாக உயிரோடு திரும்பி வர வேண்டும். The man who died in the sea will have to be raised up once again in the same manner. எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். See how beautiful it has been written. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கிறது? How many of you have this faith? நாம் எல்லாரும் படிங்க, அந்த வசனத்தை படிங்க. Read that verse. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50-51 படிங்க. 1 Corinthians 15:50 and 51. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில்,
52வது வசனத்தை படிங்க. 52. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். The dead shall be raised incorruptible. பாருங்க எவ்வளவு அழகா How எழுதப்பட்டிருக்கிறது. beautifully it is written. அந்த சரீரத்தோட ஒரு அணு பசிபிக் மகா சமுத்திரத்திலே இருக்கிறது. Every cell in the body is waiting for transformation. அந்த அந்த சரீரத்தில் ஒரு அணு 100 அணுக்கள் பசிபிக் மகா சமுத்திரத்திலே இப்பொழுது காணப்படுகிறது. All the cells of that body are now in the Pacific Ocean. அந்த சரீரத்தில் உள்ள லட்சம் அணுக்கள் அட்லாண்டிக் மகா சமுத்திரத்திலே காணப்படுகிறது. And another lakh cells are in the Atlantic Ocean. அந்த சரீரத்தில் உள்ள ஒரு 10 லட்சம் அணுக்கள் பசிபிக் இந்த மகா சமுத்திரத்திலே காணப்படுகிறது. And another 10 lakhs of cells are in the Indian Ocean. நீங்கள் அப்படியாக இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Understand this. மரித்தோர் அழிவில் எக்காலம் துணிக்கும். The dead shall be raised when the trumpet sounds. மரித்தோர் அழிவில்லாதவர்களாக The எழுந்திருப்பார்கள். dead shall be raised incorruptible. பிரியமானவர்களே, இயேசு வரும்போது என்ன நடக்கும்? When Jesus comes, what will happen? அந்த சரீரம் ஒன்றாக்கப்பட வேண்டும். That body should become one. நாம் ஒரு சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். We know a truth. விஞ்ஞானத்தின் மூலமாக இதை We அறிந்திருக்கிறோம். know it scientifically. எப்பொழுதும் அணுக்கள் சேதமாவது கிடையாது. Cells do not disintegrate. ஒரு அணு கூட சேதமடைவது Not even one cell will disintegrate. லட்ச அணுக்கள் கற்பாறைக்குள்ளே காணப்படுகிறது. There are lakhs of cells hidden under the rocks. ஒரு 2 கோடி அணுக்கள் அந்த சேற்றுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. 2 crores of cells are embedded in the slush. பசிபிக் மகா சமுத்திரத்திலே சேற்றின் அடியிலே புதைந்து கிடக்கிறது. At the bottom of the sea, in the slush amongst the reeds, there are a lakh cells there. பசிபிக் மகா சமுத்திரம் 5.5 மைல் ஆழமுடையது. The Pacific Ocean is 5.5 miles deep. எக்கால வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு தேவகுமாரன் புறப்பட்டு வருகிறார். But when the trumpet sounds, with the trumpet sound, the Son of God will come down. எக்காலம் துணித்த உடனேயே, When the trumpet sounds, எழும்பி வாருங்கள் என்று சொன்ன உடனேயே, when he says, come up hither, ஆண்டோட வல்லமை உள்ள வார்த்தையானது the powerful word of God கடலின் பல்வேறு இடங்களிலே அப்படியா இருக்கிற அந்த அணுக்களை ஒன்றாக சேர்த்து விடுகிறது. will reach into those various cells in all those seas and gather those cells together. உங்களில் சிலர் இதை விசுவாசிக்க மாட்டீர்கள். Some of you may not believe this. செல்போன் வைத்திருக்கிறீர்களே, You have a cell phone. ஆனா அதிலே நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் பாருங்கள். How do you speak through the cell phone? எங்கிருந்தோ மனிதன் பேசுகிறான். From where people speak. ஆப்பிரிக்கா காடுகளில் இருந்து பேசுகிறான். They speak from the African jungles. ஆம், நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து They பேசுகிறான். speak from within the submarines. நீ எங்கேயா இருக்கிறாய்? Where are you? கண்ணாடிகளால உன்னோட வீட்டின் கதவுகள் ஜன்னல்கள் சாத்தப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறது. You're inside your house, in your room, all the doors shut. ஆனால் அந்த சத்தமானது உன்னுடைய அந்த செல்போனை தட்டுகிறது. But from the African jungle, that voice reaches your cell phone. பேசு, Speak. நான் உன்னோடு பேச வேண்டும். I must speak to you. காருக்குள்ளே போகும்போது தட்டுகிறது, பேச வேண்டும். It knocks at you saying, speak. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God. ஒரு மனுஷனுடைய அறிவுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாயிருக்குமே. ஆனால் If human knowledge can achieve such ends, காரானது வேகமாய் பறந்து கொண்டிருக்கிறது. cars are speeding, flying by 150 கிலோமீட்டர் வேகத்திலே அது ஓடிக்கொண்டிருக்கிறது. 150 kilometers per hour. அவ்வளவு வேகத்திலே கார்ல இருந்து கொண்டே நீ பேசிக்கொண்டு போகிறாய். You can run at such speed and talk at the same time. மணிக்கு ஒரு 5000-10,000 கிலோமீட்டர் வேகத்திலே ராக்கெட் பறந்து கொண்டிருக்கிறது. The rocket flies at a speed of 5,000 kilometers per hour. அதற்குள்ளே இருந்தே நீ பேசிக்கொண்டு போகிறாய். But you can sit in that and speak over the cell phone. அப்படியானால் அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையாக இருக்கும். If that be so, how much more powerful will be the voice of the creator of the universe? எக்காலம் துணிக்கும். The trumpet shall sound. மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் The எழுந்திருப்பார்கள். dead shall be raised incorruptible. எல்லா அணுக்களும் ஒன்றோடொன்று சேர்ந்துவிடும். All the cells will join together. எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலே In Ezekiel chapter 37, தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டவுடனே when the voice of the prophecy was heard, எலும்புகள் எல்லாம் அதன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. just as the bones got together into one body, எங்கெங்கேயோ விழுந்து கிடந்த எலும்புகள் they were scattered all over the valley. தீர்க்க தரிசன வார்த்தையின் சத்தத்தை கேட்டவுடனே But when the bones heard the voice of prophecy, வந்த எலும்புகள் அதனால் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. the bones joined in their sets. உடனே அதற்கு நரம்பை கட்டளையிடுகிறார். Immediately he commands the sinews.
அதற்கு பிறகு அதற்கு மாம்சத்தை கட்டளையிடுகிறார். After that he commands the flesh. அவைகள் எல்லாம் எழும்பி நிற்கிறது. And they stand up. அவைகள் எல்லாம் பேசுகிறது. And they speak. அதற்கு அவைகளுக்கு ஜீவனை கட்டளையிடுகிறார். He commands life. ஆவியை கட்டளையிடுகிறார். He commands the spirit to enter. அவைகள் பேசுகிறது. They speak. அந்த நாட்களிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாய் வேதத்திலே The Bible எழுதப்பட்டிருக்கிறது. says that such a situation took place in those அருமையான days. தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இன்றைக்கு விஞ்ஞானத்தினுடைய காலம். this is the scientific age. இயேசு வரும்போது என்ன நடக்கும் என்று பார்ப்பாயாக. You will see what happens when Jesus comes. அந்த அணுக்கள் இருதயத்தின் அணுக்கள் இருதயத்தோடு சேர்ந்து கொள்கிறது. The cells that belong to the heart will get embedded in the heart. எப்படிப்பட்ட அணுக்கள்? What kind of cells? ஆண்டோட வருகைக்குள்ள ஆத்மாவை மட்டும் இங்க நான் பேசுகிறேன். I'm speaking only from the point of view of the coming of the Lord. மகிமையாய் மாற்றப்பட்ட பரிசுத்தவானுடைய அணுக்கள், The saints of the cells of the glorified saints. மகிமையாய் மாற்றப்பட்ட பரிசுத்தவானுடைய இருதயம், The heart of the glorified saints. அந்த அணுக்கள் இருதயத்தோடு சேர்ந்து விடுகிறது. They will be where the heart should be. கண்களில் உள்ள அணுக்கள் கண்களோடு சேர்ந்து விடுகிறது. The cones of the eyes will join the eye. பசிபிக் மகா சமுத்திரத்திலே அது 5.5 மைல் ஆழத்திலே கிடக்கிறது. Those cells may be embedded in the bottom of the 5.5 mile deep Pacific Ocean. வலுவாய் தெரிக்கும் எக்கால சத்தத்தோடு மனுஷகுமாரன் புறப்பட்டு வருகிறார். But with the trumpet sound, the Son of God will come down. என் மகனே எழும்பி வா என்று சொல்லுவார். My son, come up hither, he will say. அவருடைய கண்களுடைய அணுக்கள் And the cells of his eyes கண்களோடு சேர்ந்து விடுகிறது. will join the eyes. முழங்கால் எலும்புடைய அணுக்கள் The cells in the knee முழங்கால் எலும்போடு சேர்ந்து விடுகிறது. will join the kneecaps. தலையில் உள்ள எலும்போட அணுக்கள் The cells of the skull தலையோடு சேர்ந்து அந்த எலும்போடு சேர்ந்து விடுகிறது. will join the skull. அவன் ஒரு சரீரத்தை பெற்றுக் He கொள்ளுகிறான். will receive a body. மரிக்கும் போது என்ன நடக்கும்? When he dies, what will happen? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். Pay attention. ஆவியானது ஒரு இடத்திலே The இளைப்பாறுகிறது. spirit rests in a certain place. ஆத்மாவானது ஒரு இடத்திலே இளைப்பாறுகிறது. The soul rests in a certain place. சரீரத்தை மண்ணிலே புதைத்து The விடுகிறோம். body is laid in the grave. மண்ணுக்குள்ள இந்த காரியங்கள் நடக்கிறது. மண்ணுக்குள்ள All this takes place in the grave. In the கடலிலே mud. இந்த காரியம் நடக்கிறது. All this takes place in the sea. அவன் மரித்த இடத்திலே கடலிலே மரித்த இடத்திலே இந்த அணுக்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து விடுகிறது. Where he died in the sea, all these cells will get together. ஆத்மா எங்கே இருக்கிறது? Where is the soul? இளைப்பாறிக் It கொண்டிருக்கிறது. is resting. அது என்ன பார்த்து What கொண்டிருக்கிறது? is it looking at? என்னுடைய மணவாளனாகிய இயேசு வருவார். My bridegroom Jesus will அவர் come. வரும்போது When he comes, நான் மறுவமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவேன். I will be transformed and caught up. நான் மறுவமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவேன். I will be transformed and caught up. மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள். The dead shall be raised incorruptible. அழியாமை அது தரித்துக் கொள்ளும். And the corruption shall put on incorruption. மரித்தோர் அழியாமை சுதந்திரித்துக் கொள்வார்கள். The dead shall inherit incorruption. அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். They shall be raised up incorruptible. பிரியமானவர்களே, மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்தபடி அப்படியாக அந்த சரீரம் உண்டாகும். Beloved, the dead people will get an incorruptible body. ஆத்மா என்ன செய்கிறது? What happens to the soul? இளைப்பாறிக் It is கொண்டிருக்கிறது. resting. எந்த வாஞ்சையோடு With இளைப்பாறுகிறது? what hope and desire? இயேசு வரும்போது எடுத்துக் கொள்ளப்படுவேன். When Jesus comes, I will be உடனடியாக taken என்ன up. செய்யும்? Immediately what happens? இந்த ஆத்மா ஓடி வந்து இந்த மகிமையான இந்த சரீரத்திலே அது புகுந்து கொள்ளும். The soul rushes to join the transformed body. அந்தந்த சரீரத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் அப்படி அது புகுந்து கொள்ளும். These resting souls will enter the respective bodies. அப்படியாய் அவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். Then they rise up to be incorruptible. அப்படி அந்த அழியாமை இது தரித்துக் கொள்ள வேண்டும். That is how it should put on incorruption. நாம் என்ன படித்தோம்? What do we read? நாம் ஆத்மா மறுரூபத்தை குறித்து படித்தோம். We're reading about the transformation of the soul. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படிக்கும் போது, When we read 2 Kings 5:5, அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய். பாருங்க, இங்கு 10 மாற்று வஸ்திரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. here we read of 10 changes of garments. இது ஆவியினுடைய மறுரூபத்தை காட்டுகிறது. This shows transformation of the spirit. பிரியமானவர்களே, ஆவி மறுரூபமாக்கப்பட வேண்டும். Beloved, the spirit must be transformed. ஆவியை சம்பந்தப்பட்ட 10 காரியங்கள் உண்டு. There are 10 things related to the spirit. இவைகள் மறுரூபமாகாமல் நாம் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட Without முடியாது. these being changed, we cannot get caught up by the coming of the Lord. ஆவியிலே சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்ன? What are those related to the spirit? நம்முடைய சிந்தனை மறுரூபமாக்கப்பட வேண்டும். Our mind should be transformed. நம்முடைய சித்தம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். Our will should be changed. நாம் அறிந்து கொள்ளுகிற அந்த காரியம்
மறுரூபமாக்கப்பட வேண்டும். Our knowing aspect of knowing should be changed. நாம் புரிந்து கொள்ளுகிற அந்த பகுதி மறுரூபமாக்கப்பட Our வேண்டும். aspect of understanding should be changed. நம்முடைய எண்ணங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். Our intention should be changed. நம்முடைய எண்ணங்களின் தோற்றம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். Our imaginations should be changed. நம்முடைய ஞாபகம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். Our memory should be changed. நம்முடைய தியானங்கள் மறுரூபமாக்கப்பட Our வேண்டும். meditation should be changed. நாம் தேடுகிற அவைகள் மறுரூபமாக்கப்பட Our வேண்டும். seeking should be changed. நம்முடைய நினைவுகள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். Our remembrance should be changed. இந்த 10 காரியங்களும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். These 10 things should be changed. எங்கு நாகமான் அவன் எலிசாவை பார்க்கும்படி புறப்பட்டு வருகிறான். Naaman proceeded to see Elisha. ஆனா சீரிய ராஜா என்ன சொல்லுகிறார்? What did the Syrian king இந்த say? காரியத்தை அவன் ராஜாவுக்கு அறிவித்த போது, When he announced this to the king, நல்லது நல்லது, he said, good, நீ போகலாம், you can go. நான் உனக்கு நிருபம் தருகிறேன் என்று கூறுகிறார். I give you permission to go. நிருபம் தருகிறேன். I send you a letter. அனுமதி அல்ல, நிருபம். I send you a letter. எதற்காக? What for? பிரியமானவர்களே, இந்த சிந்தனை எப்படி மறுரூபமாகும்? How are the thoughts changed? அதற்கு நல்ல வெளிப்படுத்தல்கள் உள்ள வசனங்கள் தேவைப்படுகிறது. You need verses of good நல்ல revelation. ஆலோசனைகள் தேவைப்படுகிறது. You need good counsel. நல்ல பிரசங்கங்கள் அதற்கு தேவைப்படுகிறது. Good sermons. தேவன் நல்ல தரிசனங்கள் தேவைப்படுகிறது. You need good visions. சும்மா நம்முடைய சிந்தனை சும்மா மறுரூபப்படாது. Our thoughts are not transformed just like ஒரு that. படித்த மனிதனுக்கு படிப்பு இதற்கு எதிராக இருக்கும். And for an educated man, his education will come against all these things. படிப்பானது மறுரூபத்துக்கு எதிராக இருக்கும். Education will stand against a man's transformation. படிப்பு சொல்லும் நான் உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும் என்று. Education will say, no, I must earn in the world. ஆனா ஆவி சொல்லும் நீ ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்று. But the spirit will say, no, you must be with the Lord. படிப்பு எப்பொழுதும் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தடையாக இருக்கும். So education stands in the way of our spiritual life. இது ஒரு விதத்திலே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell it to you only from one angle. இவன் கூறுகிறான், நான் உனக்கு நல்லது, நான் உனக்கு நிருபம் தருகிறேன் என்று கூறுகிறான். He said, that's good, I will send you a letter. அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறைப்பெண்ணையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போனான். 10 talents of silver, 6,000 pieces of gold, 10 changes of raiment. That was what he took with him. 10 தாலந்து வெள்ளியை அவன் கொண்டு போகிறதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 10 talents of silver. பிரியமானவர்களே, வெள்ளி நாம் எதை காட்டுகிறது? What does silver show? நல்ல சரியான சுத்தமான ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது. It shows a pure life. 10 தாலந்து வெள்ளி, 10 talents of silver. 10 எதை காட்டுகிறது? What does 10 show? நியாயப்பிரமாணத்தை காட்டுகிறது. It shows the law. 10 என்பது தேவனுடைய பிரமாணத்தை It காட்டுகிறது. shows the 10 commandments. நாம் நம்முடைய ஆவி மறுரூபப்பட வேண்டுமானால், For us to be transformed in our spirit, ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி ஒரு ஜீவியம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். we need a life in accordance with the laws of God. கர்த்தருடைய வருகைக்கு சும்மா போகலாம் என்று நீங்கள் யாரும் யோசிக்க கூடாது. Don't think when Jesus comes we'll automatically go. அதற்கு ஒரு சாதாரண நிலவரத்திலே அல்ல, ஆவிக்குரிய நிலவரத்திலே ஒரு கிரயத்தை நாம் செலுத்த வேண்டும். Spiritually we have to pay a price to achieve it. 10 தாலந்து வெள்ளியை அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். 10 talents of silver are transported. நம்முடைய 10 சுபாவங்களையும் அது தூய்மையாய் மாற்றி விடுகிறது. These 10 aspects of our spirit are changed and made pure. ஆவியிலே காணப்படுகிற மேலே சொன்ன 10 காரியங்களையும் அது சுத்தமாய் மாற்றி விடுகிறது. It is a work of purification in the 10 aspects of the spirit. அது மட்டும் அல்ல, Not just that. அவன் 6000 தாலந்து பொன்னை எடுத்துக்கொண்டு போகிறான். 6,000 talents of silver. பொன் எதை காட்டுகிறது? Gold. What does gold show? அது மகா பரிசுத்த விசுவாசத்தை காட்டுகிறது. It shows the most holy faith. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகையிலே போக வேண்டுமானால், To get caught up at the coming of the Lord, மகா பரிசுத்த விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. we need the most holy faith. ஆமா, 6000 தாலந்து பொன்னை அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். He takes 6,000 talents of gold. அந்த வசனத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Many things are written in that verse. பிரியமானவர்களே, பொன் மகா பரிசுத்த விசுவாசத்தை காட்டுகிறது. Gold shows the most holy faith. ஊழியக்காரர் விசுவாசிகள் 2 கூட்டத்தாரும் ஒரு சரியான விசுவாச ஜீவியம் செய்ய வேண்டும். Believers and workers should live a proper faith life. இந்த சகோதரன் சாட்சி சொன்ன போது, When this brother testified, அவர் சொன்னதை நீங்கள் கேட்டீர்கள். you heard his testimony. அவருடைய 12வது வகுப்பிலிருந்து From his +2 onwards, அவர் தன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் விசுவாசத்திலே பெற்றுக் கொண்டதாக சொன்னார். he said that all his needs were supplied by faith. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த அனுபவம் A தேவைப்படுகிறது. child of God needs this experience. நாம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்திலே ஜீவிக்க வேண்டும். We should live by faith. பெந்தகோஸ் என்றால்
7 இளைப்பாறுதலுக்கு அடுத்த நாள் என்பது பொருள். Pentecost means the day after 7 Sabbaths. 7 இளைப்பாறுதலுக்கு அடுத்த நாள். The next day after 7 rests. பிரியமானவர்களே, 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. 7 shows perfection. ஓய்வு நாள் என்பது இளைப்பாறுதலை காட்டுகிறது. Sabbath shows rest. பூர்ணமான இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க வேண்டும். We have to experience perfect rest. விசுவாசத்திலே உண்டாகிற பூர்ணமான இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க வேண்டும். We have to enjoy perfect rest through faith. நாம் இந்த இளைப்பாறுதலை அனுபவிக்கிறோம். We enjoy this rest. பிரியமானவர்களே, சம்பளத்தின் மூலம் வருகிற அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்கிறோம். We enjoy the rest that comes through our income. அதிலே நாம் விசுவாசம் வைக்கிறோம். We put our trust in it. அதை நம்பித்தான் எதையும் செய்கிறோம். We trust in our income and do everything. சம்பளம் வரும். First the salary will come. நான் எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். And you say, then after that I will do everything. 10 நாளைக்கு அந்த சம்பளத்தை வைத்துக் கொள்ளுகிறீர்கள். 10 days you have that salary. 20 நாளைக்கு நீங்கள் கடன் வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். And for 20 days you borrow money. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, உனக்கு விசுவாசம் போதாது. your faith is not enough. நீ மகா பரிசுத்த விசுவாசத்துக்குள்ளே நீ வர வேண்டும். You must come into the most holy faith. 10 மாற்று வஸ்திரங்களை அவன் எடுத்துக்கொண்டு போனான். 10 changes of garments. ஆவியிலே உண்டாயிருக்கிற இந்த 10 காரியங்கள் அப்படியாய் மறுவப்பாகப்பட வேண்டும். The 10 aspects of the spirit should be changed. இது ஒரு விசேஷமான ஒரு சத்தியம். This is a special truth. மாற்று வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளாமல் கர்த்தருடைய வருகையை நாம் சந்திக்க முடியாது. Without the changes of garments we cannot be caught up by the coming of the Lord. அது மட்டும் அல்ல. Not just that. நாம் நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 30 மாற்று வஸ்திரங்களை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. We read of 30 changes of garments. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? What should be done? அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? To receive that, what should be done? நாம் விடுதலையை விடுவிக்க வேண்டும். We should deliver the riddle. பிரியமானவர்களே, இதற்குள்ள மறைந்து கிடக்கிற அந்த சத்தியங்களை நாம் கிரகித்துக் கொள்ள வேண்டும். We have to digest the hidden truths in it. அதை கிரகித்து அதன்படி ஒரு ஜீவியத்தை செய்ய வேண்டும். And digesting it we should do a life accordingly. இந்த வேத புத்தகத்திலே ஒரு சத்தியத்தை குறித்து வேதம் பேசுகிறது. The Bible speaks of a truth. அதன்படி நாம் பிரியமானவர்களே அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். We have to know the truth. அநேக விடுதலை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். You may have heard of many riddles. நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. I'm not going to discuss that with you. பிரியமானவர்களே, ஆனால் இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். But beloved, we must know these truths. சத்தியங்களின் படி ஜீவிக்க வேண்டும். We have to live according to the truth. 30 மாற்று வஸ்திரங்களை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். We read of 30 changes of garments in the Bible. ஒவ்வொரு நாளும் நாம் மர்வமாகிக் கொண்டே இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். Every day we should be transformed as we live in this world. கர்த்தருடைய வருகையிலே மர்வமாக்கப்பட வேண்டுமானால் we should be to be transformed at the coming of the Lord. மரித்தோர் அழிவில்லாதவராய் எழும்பும் போது ஒருவேளை இயேசு வரும் முன்னால மரித்து இயேசு வரும்போது நான் இயேசுவோடு கூட எழும்பி செல்ல வேண்டுமானால், for us if we have to die before Jesus comes, to be raised up when Jesus comes, தினமும் இந்த மாற்று வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். Every day we should put on these changes of garments. யூதர்களுடைய காலண்டர்ல ஒரு மாதத்துக்கு 30 நாள். In the Jewish calendar, 1 month has 30 days. ஒவ்வொரு நாள் நாம் மறுவமாக்கப்பட வேண்டும். Every day we should be transformed. ஆபிரகாம் மோசே என்ன செய்தான்? What did Moses do? அவன் கைகளை உயர்த்தினான் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். He raised his hands, we read in the Bible. நாம் அவன் கைகளை உயர்த்தின போது when he raised his hands, இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். The Israelites prevailed. அவன் கைகளை தளரவிட்ட போது when he let down his hands, அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். The Amalekites prevailed. பிரியமானவர்களே, இயேசு வரும் பொழுது, beloved, when Jesus comes, அழிவில்லாதவர்களாய் நாம் எழும்ப வேண்டுமானால், to be raised up incorruptible, உயிரோடு எழும்பி இயேசுவை சந்திக்க வேண்டுமானால், to see Jesus alive, நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do? அனுதினமும் நாம் மறுவமாக்கப்பட வேண்டும். We should be transformed every day. மோசே கைகளை உயர்த்தினது போல, just as Moses raised his hands. கைகளை உயர்த்துதல் என்றால் என்ன? What does it show to raise your hands? ஒரு யுத்த வீரன் எப்பொழுது கையை உயர்த்துவான், கைகளை உயர்த்துவான்? When will a warrior raise his hands? நான் என்னால ஒன்றும் செய்ய முடியறதில்ல. I cannot do anything. நான் பலவீனப்பட்டு போனேன். I have become weak. என்னுடைய படையானது தோற்று போயிற்று. My battalion has been defeated. எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவன் கைகளை உயர்த்துவான். Help me, he says, and raises his hands in surrender. 100க்கு 100 ஒப்பு கொடுக்கிறதை அது காட்டுகிறது. It shows 100% surrender. மோசே கை
கைகளை உயர்த்தின போது when Moses raised his hands, இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். the Israelites prevailed. இஸ்ரவேலர்கள் என்றால் யார்? Who are the Israelites? ரட்சிக்கப்பட்டவர்கள், Those who are saved, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், those who have taken baptism, பரிசுத்த ஆவியை those who பெற்றவர்கள், receive the Holy Spirit, பரிசுத்தமாய் those who ஜீவிக்கிறவர்கள், live a holy life, கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்கள். those who are waiting for the coming of the Lord. அவனுடைய கைகள் தளரவிட்ட போது, When he let his hands down, அப்படி அவன் ஒப்பு கொடுக்காமல் கைகளை விட்டிருந்த போது, when he did not surrender but let his hands go down, அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். the Amalekites prevailed. அமலேக்கியர் என்றால் என்ன? Who are the Amalekites? மாம்ச கிரியைகளை உடையவர்கள் என்பது பொருள். Those who have the works of the flesh, பிரியமானவர்களே, மாம்ச சுபாவம் அல்ல, not carnal nature, மாம்ச கிரியைகளை உடையவர்கள். those who have the works of the flesh. அவன் கையை தளரவிட்ட போது, When he allowed his hands to fall, கர்த்தருக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்காதிருந்த போது, when he did not surrender to the Lord, என்னால முடியவில்லை என்று அவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதிருந்த போது, when he did not surrender saying, Lord, I cannot, தேவனுடைய பிள்ளையே, அவனுடைய மாம்சம் அவனை மேற்கொண்டது. child of God, his flesh overpowered him. நான் அப்படி மோசையை மேற்கொண்டது என்று சொல்லக்கூடாது. I should not say that it overpowered ஆனா Moses. அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். The Amalekites prevailed. மாம்ச சுபாவங்கள் மேற்கொண்டு விட்டது. Carnal natures prevailed. எனவே இந்த 10 சுபாவங்களும் சுபாவங்களும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். So these 10 aspects of the spirit should be changed. அப்படி இருந்தால் மட்டும்தான் Only then, கர்த்தருடைய வருகை வரும்போது at the coming of the Lord, மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் உயிரோடு எழும்புவார்கள். the dead shall be raised incorruptible. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை படிக்கும்போது, When you read 2 Kings 5:23, நாம் ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ளே இப்போது கடந்து வருகிறோம். we are coming to an important part அங்கு now. 2 மாற்று வஸ்திரங்களை குறித்து We read எழுதப்பட்டிருக்கிறது. of 2 changes of garments. அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கூட கட்டி அவனுக்கு பாருங்க, அங்கு 3 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Here also 2 things are mentioned. 2 தாலந்து வெள்ளி, 2 talents of silver, 2 மாற்று வஸ்திரங்கள், 2 changes of garments, 2 பைகள். 2 bags. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. Pay careful attention. நீங்கள் இதுவரை ஒருவேளை இந்த வசனத்தை இவ்வளவு கூர்மையா படித்திருக்க You may மாட்டீர்கள். not have paid careful. 2 தாலந்து வெள்ளி, 2 talents of silver, 2 மாற்று வஸ்திரங்கள், 2 changes of garments, 2 பைகள். 2 bags. 3 காரியங்களை குறித்து 3 சொல்லப்பட்டிருக்கிறது. things are mentioned here. 2 தாலந்து வெள்ளி எதை காட்டுகிறது? What are these 2 talents of silver? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 Corinthians 15, 53வது வசனத்தை படிங்க. verse 53. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். This corruption must put on incorruption. பிரியமானவர்களே, சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். This mortality must put on immortality. இந்த 2 மாற்று வஸ்திரங்களும் இந்த 2 காரியத்தையும் வெளிப்படுத்துகிறது. So these 2 changes of garments show these 2 things. அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்துக் கொள்ள வேண்டும், உடுத்திக் கொள்ள வேண்டும். Corruption must put on, be clothed with incorruption. சாவுக்கேதுவாகிய இது சாவாமையை உடுத்திக் கொள்ள வேண்டும். This mortal must put on, be clothed with immortality. 2 தாலந்து வெள்ளி, 2 talents of silver. பிரியமானவர்களே, இந்த வெள்ளி எதை காட்டுகிறது? What does this silver show? சரீர மீட்பை காட்டுகிறது. It shows the redemption of the body. 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளிலே போட்டு அனுப்புகிறான். 2 talents of silver put in 2 bags. நன்றா கவனித்துக் கொள்ளுங்க. Pay careful attention. 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளிலே போட்டு 2 அனுப்புகிறான். talents of silver laid in 2 bags. அந்த 2 தாலந்து வெள்ளியை ஒரே பையிலே போட்டு அனுப்பலாம். Why they could have put the 2 talents in one bag? 2 மாற்று வஸ்திரங்களை இன்னொரு பையிலே போட்டு அனுப்பி And இருக்கலாம். the other changes of garments in another bag. அப்படி அவன் செய்யவில்லை. That was not the order. இங்கு 2 பைகள் இருக்கிறது. There are 2 bags here. இந்த பை நம்முடைய சரீரத்தை காட்டுகிறது. These bags are our body. இந்த வெள்ளி நம்முடைய சரீர மீட்பை காட்டுகிறது. Silver shows the redemption of our body. இந்த மாற்று வஸ்திரம் நாம் அழியாமே தரித்துக் கொள்ளுகிறதை காட்டுகிறது. And the changes of garment shows are putting on incorruption. மறுரூபப்படுத்துகிற காரியத்தை The காட்டுகிறது. work of transformation. பிரியமானவர்களே, இதில் உள்ள விசேஷம் என்ன? What is so special about this? ஆண்டோட வருகையில நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட At வேண்டும். the coming of the Lord for our body to be transformed. ஒரு பையில ஒரு மாற்று வஸ்திரம் இருக்க வேண்டும். In one bag there should be a change of garment. இன்னொரு பையில ஒரு பையில ஒரு மாற்று வஸ்திரமும் ஒரு தாலந்து வெள்ளியும் இருக்க வேண்டும். In one bag there should be a change of garment, a talent of silver. இன்னொரு பையில ஒரு தாலந்து வெள்ளியும் ஒரு மாற்று வஸ்திரமும் இருக்க In வேண்டும். another bag there should be a talent of silver and a change of garment. நாம் இந்த உலகத்திலே ஜீவனோடு ஜீவிக்கிற When we நாட்களிலே live in this world, நம்முடைய சரீர மறுபத்துக்குரிய
எல்லா அம்சங்களையும் நாம் பெற்ற இந்த உலகத்திலே ஜீவிக்க We வேண்டும். should live receiving all the aspects for transformation. அது மட்டுமல்ல, Not just that. பிரியமானவர்களே, நாம் இந்த சரீரத்திலே ஜீவிக்கும் போது When we live in this body, நம்முடைய சரீரத்திலே எப்பொழுது ஒரு சுத்தமான ஜீவியத்தை நாம் ஜெயித்து தேவ சமூகத்திலே காணப்பட்டிருக்க வேண்டும். we should preserve ourselves in purity in the presence of God, living a pure life and keeping our body pure. அடுத்த பையிலே இருக்கிற அந்த வெள்ளியும் மாற்று வஸ்திரமும் என்ன? What is the silver and the change of garment in the next bag? இது ரெண்டும் கர்த்தருடைய வருகையில நாம் உலகத்திலே இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சரீரம் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். Only if we are like this in the world can we be caught up at the coming of the Lord. அது மறுவப்படும். It will be transformed. இயேசுவை காணும்படியாக To see Jesus, அது மகிமை அடைந்து எழுந்திருக்கும். it should rise up transformed. நான் எப்பொழுது எழுந்திருக்க வேண்டும்? When should we rise up? சிலவர் நினைக்கிறது ஆண்டவர் வரும்போது நான் மர்வமாக்கப்பட்டு போய்விடுவேன் என்று நினைக்கிறார்கள். Some think when Jesus comes I will be transformed, I will go. சிலருக்கு இந்த காரியங்கள் தெரியாது. Some don't know all these things. அவர்கள் என்ன நினைத்துக் What கொண்டிருக்கிறார்கள்? do they think? கர்த்தர் வருவார், The Lord will come நான் ஆண்டோட ராஜ்யத்திலே இருப்பேன். and I will be in the kingdom of God. மர்வத்தை குறித்து தெரியாது. They don't know about அருமையான transformation. பிள்ளை, நாம் எப்பொழுது மர்வமாக்கப்பட வேண்டும்? Child of God, when will we be transformed? மர்வம் நாம் முன்னாலேயா பின்னாலேயா? Transformation is later or before? இதிலே ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கிறது. There's a great truth hidden. 6 காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள We வேண்டும். have to receive 6 things. ஆண்டோட வருகைக்கு 6 காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள For வேண்டும். the coming of the Lord we should receive 6 things. ஆண்டோட வருகையில 2 பகுதிகளை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். In the Bible we read of 2 parts of the coming of the Lord. முதலாம் உயிர்த்தெழுதல் என்றும் இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்றும் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. First resurrection and second resurrection. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். Blessed and holy is he that hath part in the first resurrection. அவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. The second death hath no power upon them. இவர்கள் உயிர்த்த இயேசுவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். They shall live and reign with Christ 1000 years. அந்த மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிமளவும் உயிரடையவில்லை. And those who remained that died did not rise up till the 1000 years were passed. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். Blessed and holy is he that hath part in the first இவர்கள் resurrection. மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. Upon such the second death has no power. பிரியமானவர்களே, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். They shall be priests unto God and his Christ, and they shall reign with Christ 1000 years. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிமளவும் உயிரடையவில்லை. But the rest who were dead did not rise up till the 1000 years were passed. பிரியமானவர்களே, இந்த இப்படி நாம் முதலாம் உயிர்த்தெழுதலே காணப்பட வேண்டும். We should be found in the first resurrection. 7 உயிர்த்தெழுதலை குறித்து இந்த வேதத்திலே The எழுதப்பட்டிருக்கிறது. Bible speaks of 7 orders of resurrection. அதிலே நாம் முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க வேண்டும். Jesus is the first order. முதல்ல இயேசு உயிர்த்தெழுந்து First விட்டார். of all, Jesus rose again. அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே போய் உட்கார்ந்து Now he is விட்டார். seated at the right hand of the Father. அவர் பரலோகத்திலே இருக்கிறார். He is in heaven, பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். working on earth. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, Not just that, beloved. இரண்டாவதாக அவருடைய சபை, அவர் வரும்போது அவருடைய சபை உயிரோடு எழும்ப வேண்டும். Secondly, when he comes, his church should be resurrected. அதை குறித்து தான் நாம் இப்பொழுது படித்துக் கொண்டு That's வந்தோம். what we are reading of now. ஆத்மா மர்வமாக்கப்பட The வேண்டும், soul should be transformed. ஆவியானது மர்வமாக்கப்பட வேண்டும். Spirit should be transformed. கர்த்தர் வரும்போது அந்த சரீரம் மர்வப்படும். When the Lord comes, the body will be transformed. இந்த சரீரம் மர்வமாக்கப்படும். This body should be transformed. பிரியமானவர்களே, இரண்டாவதாக சபையானது மர்வமாக்கப்பட வேண்டும். Secondly, the church should be transformed. மூன்றாவதாக கைவிடப்பட்ட உபத்திரவகால பரிசுத்தவான்கள் மர்வமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். Thirdly, the martyrs of the tribulation period will be resurrected. அடுத்ததாக யானோக் ஏலியா மர்வமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். Fourthly, Enoch and Elijah will be transformed and resurrected. பிரியமானவர்களே, அடுத்ததாக பழைய ஏற்பாட்டு சபையானது அது மர்வமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். After that, the Old Testament saints will be resurrected. இந்த 5 கூட்டத்தார் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே காணப்படுகிறார்கள். These 5 groups are in the first resurrection. ஆனா இவர்கள் இயேசுவோடு கூட 1000 வருஷம் இந்த உலகத்திலே ஆளுகை செய்வார்கள். They will reign with Christ 1000 years. இதை குறித்து நாம் பேசப் போவது இல்லை. We are not going to talk about this now. ஆனால் இந்த சரீரம் 6 காரியங்களை பெற்றிருந்தால் மட்டும்தான் இது உயிரோடு எழும்பி இயேசுவை சந்திக்கும். But this body will rise up to see Jesus only if it has 6 essentials. இது எப்பொழுது எழுந்திருக்கும்? When will it rise up? ஒருவர் முகம் ஒருவர் காண்பதற்கு முன்பாக அது எழுந்திருக்கும் என்று வேதத்திலே It will எழுதப்பட்டிருக்கிறது. rise up before even we see one another's face, the Bible says. ரூத் 3வது அதிகாரம் Ruth 3.
ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியும்னாலே அவள் எழுந்திருந்தாள். He rose up before one could see another's face. 14 இருந்து படிங்க. Read from verse 14. அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையிலே படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததுக்கு முன்னே எழுந்திருந்தாள். ரூத் என்பது சபையை காட்டுகிறது. Ruth shows the church. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ எப்பொழுது எழுந்திருக்க வேண்டும்? Child of God, when should you rise up? இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? What is happening now? மரித்த பரிசுத்தவான்கள் அவர்கள் இளைப்பாறிக் The கொண்டிருக்கிறார்கள். dead saints are resting. அவருடைய சரீரங்கள் பூமியிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. Their bodies have been buried under the earth. அவர்கள் உயிரோடு எழும்ப வேண்டும். They should rise up alive. எப்பொழுது எழும்ப வேண்டும்? When should they rise up? ஒருவர் முகம் ஒருவர் தெரிவதற்கு முன்பாக எழும்ப வேண்டும். They should rise up before one sees another's face. எல்லாருக்கும் முன்பாக எழும்ப வேண்டும். Rise up before everyone. அதுதான் சபை உயிர்த்தெழுதப்படுவது. That is the resurrection of the church. எல்லாரும் பூமியிலே படுத்துக் They கொண்டிருக்கிறார்கள். will all lie in the dust. மரணம் என்பது ஒரு நித்திரை என்றுதான் வேதத்திலே The Bible சொல்லப்பட்டிருக்கிறது. calls death asleep. நித்திரை அடைந்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்றுதான் Those who சொல்லப்பட்டிருக்கிறது. sleep shall rise, the Bible says. பிரியமானவர்களே, இவள் படுத்துக் கொண்டிருக்கிறாள். She is sleeping. மற்ற பரிசுத்தவான்களும் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். Other saints are sleeping too. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் படுத்துக் Old கொண்டிருக்கிறார்கள். Testament saints are sleeping. பத்ரால பரிசுத்தவான்கள் படுத்துக் Martyrs கொண்டிருக்கிறார்கள். of the tribulation period are sleeping. யானோ கேலியா இவர்கள் 2 பேரும் வேறு விதத்திலே இருக்கிறார்கள். அதை குறித்து நாம் பேச போறதில்ல. Enoch and Elijah are in another state now. பிரியமானவர்களே, என்ன செய்ய வேண்டும்? What should be done? மற்றவர்களுக்கு முன்னாக இவள் எழுந்திருக்க வேண்டும். She should rise up before the others. சபை எப்பொழுது எழுந்திருக்க When should the வேண்டும்? church rise up? மற்ற பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புனால உயிரோடு எழும்ப வேண்டும். The church should rise up before the other orders of resurrection. சபைக்கு மட்டும்தான் இயேசு அவர் நேரடியாக வருவார். Jesus will come only for the church. He will come directly only for the church. அவர் தாமே வருவார். He himself will come down. மற்றவர்களுக்கு அவர் வர போகிறதில்லை. He is not going to come down himself for the அவருடைய others. சபைக்கு அவர் தாமே இறங்கி வருவார். For his church, he himself will come down. ஏனென்றால் அவருடைய சொந்த ரத்தம், For his own blood, அவருடைய சொந்த மாம்சம், his own flesh. அவருடைய ரத்தத்தை நாம் குடிக்கிறோம். We drink his அவருடைய blood. மாம்சத்தை We புசிக்கிறோம். eat his flesh. அவருடைய பரிசுத்தத்தை அடைந்திருக்கிறோம். We have reached his holiness. அவரை போல ஜீவிக்க We are பிரயாசப்படுகிறோம். laboring to live like he does. அவரை போல ஜீவிக்கிறோம். We live like him. சியோன்ல பிதாக்களை பார்க்கிறோம். We see fathers in Zion. பிள்ளைகள் சியோன்ல பிள்ளைகள் உண்டு. There are children in Zion. சியோன்ல குமாரத்திகள் உண்டு. There are daughters in Zion. சியோன்ல குமாரர்கள் உண்டு. Sons in Zion. சியோன்ல பிதாக்கள் உண்டு. Fathers in Zion. பிதாக்கள் மூலமாக இவைகள் உண்டாயிருக்கிறது. All these are through the fathers. இன்னான் இதிலே பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. It shall be said that this and that man are born in her. பரதேசிகளாய் ஜீவிக்கிறதான பிதாக்கள், Fathers who live as strangers. இந்த உலகத்திலே ஒன்றுமில்லாமல் ஜீவிக்கிற பிதாக்கள், Those who live without having anything, the fathers. எல்லாரை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளாக வளர்க்கிற பிதாக்கள், Fathers who accept everyone and bring them up like children. சியோனிலே காணப்படுகிறார்கள். They are in Zion. அவர்கள் மூலமாய் சபை உண்டாயிருக்கிறது. Through them the church is formed. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இயேசு வரப்போகிறார். Jesus is coming soon. நீ எப்பொழுது எழுந்திருக்க When வேண்டும்? should you rise up? எல்லாரும் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியும் முன்பாக நீ எழும்ப வேண்டும். Before one sees another's face, நீ you should rise up. எல்லாருக்கும் முன்பாக எழுந்திருக்க Before வேண்டும். everyone else, you should get up. 1 படிக்கும் போது 1 Corinthians 15:42. அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததா எழுந்திருக்கும். It's sown in corruption, raised in incorruption. படிங்க, அந்த வசனத்தை படிங்க. Read that verse. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், It is sown in corruption அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். and raised in incorruption. 43வது வசனத்திலே என்ன படிக்கிறோம்? Verse 43, what do we read? கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், Sown in dishonor, மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். raised in glory. அதே வசனத்திலே The same verse. 3வது காரியங்கள், இது தரித்துக் கொள்ள வேண்டிய 3வது காரியங்கள் The எழுதப்பட்டிருக்கிறது. third thing that we have to put on is written there. பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், Sowed in weakness, பலம் உள்ளதாக எழுந்திருக்கும். raised in power. 44வது வசனத்திலே In verse 44, ஜன்ம சரீரம் விதைக்கப்படும், sowed a natural body, ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். raised up a spiritual body. 49வது வசனத்திலே Verse 49, மண்ணானவனுடைய சாயலை நாம் களைந்து போடுகிறோம். we put off the shadow of the earthy. நாம் விண்ணானவருடைய சாயலை அணிந்து கொள்ள We வேண்டும். put on the image of the heavenly. 53வது வசனத்திலே In 53, சாவுக்கு ஏதுவான சரீரம் விதைக்கப்படும். this corruptible body is sowed. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை
சரீரம் உண்டு. There is a corruptible body. சாவுக்கு ஏதுவாகிய இது சாவை தரித்துக் கொள்ள வேண்டும். And this mortal should put on immortality. அழிவுக்கு ஏதுவாகிய அழியாமை தரித்துக் கொள்ள வேண்டும். Corruptible should put on incorruption. ரூத் எழும்பின போது அவன் என்ன செய்தான்? When Ruth rose up, what did he do? அவன் சொன்னது என்ன? What did he say? நீ விரித்துக் கொண்டிருக்கிற பார்வை பிடிப்பாயாக என்று சொன்னான். He said, you must take hold of the sheet that you have spread. நீ விரித்துக் கொண்டிருக்கிற பார்வை பிடிப்பாயாக. Take hold of the sheet that you have spread. அந்த வசனத்தை எடுத்து படிங்க. Read that verse. அவன் அவளை நோக்கி, நீ போர்த்துக் கொண்டிருக்க பார்வையை விரித்து பிடி. நீ போர்த்துக் கொண்டிருக்கிற பார்வை விரித்து பிடிப்பாயாக. Lay hold of the sheet that you have spread. அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு, அவள் அதை பிடித்த போது when she held the அவன் veil, அதிலே 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு he measured 6 measures of barley அதை அவளுக்கு தூக்கி விட்டான். and laid it on her. ஒரு நல்ல வயதாம் வாலிப ஒரு பெண்ணுக்கு 6 படி வார்கோதுமையை தூக்கி எடுக்க முடியாதா? Cannot a young girl carry 6 measures of barley? நீ பார்த்துக் கொண்டிருக்கிற பார்வை விரித்து பிடிப்பாயாக. Spread your veil before me. தேவனுடைய பிள்ளை இயேசுவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, Child of God who is waiting for the coming of the Lord. ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறது என்ன? What is the Lord telling you? நீ விரித்துக் கொண்டிருக்கிற பார்வை, நீ பார்த்துக் கொண்டிருக்கிற பார்வை விரித்து பிடிப்பாயாக. The veil that is about you, you spread it before me. அதிலே அவன் 6 படி வார்கோதுமை அளந்து போடுகிறான். 6 measures of barley were put on it. எவ்வளவா இருக்கிறது? How much it is? பெரிய அம்பாரதே இருக்கிறது. It's a great heap. ஏன் 10 படியை போடக்கூடாது? Why could not 10 measures be put? ஏன் அவன் அப்படியாக அளக்காமலே அதை அவளுக்கு கொடுக்கலாம். Why without measures he could have done it? பிரியமானவளே, அப்படி அல்ல. But that is not so. ஆவி அப்படி உள்ள ஒரு காரியம் அல்ல இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. It is not that kind of a thing that is written here. இந்த பார்வை என்றால் என்ன? What is this veil? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. 2 Corinthians 5:4. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக இந்த பார்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பவில்லை. We should put off this garment. I do not want to put it off. அவன் ஒரு பார்வையை தரித்திருக்கிறான். He has put on a garment. போவாஸ் கோருகிறது என்ன? What does Noah இயேசு say? கோருகிறது என்ன? What does Jesus say? அந்த பார்வையை விரித்து பிடிப்பாயாக. Boaz says, spread the veil. அதை நீ எனக்கு காட்டுவாயாக. Show it to me. அதிலே நான் 6 படி வார்கோதுமையை தரப்போகிறேன். I will put 6 measures of barley into it. அழிவில்லாததா இந்த சரீரத்தை, அழிவுள்ள சரீரத்தை அழியாமையாய் மாற்றப் போகிறேன். This corruptible shall put on incorruption. இரண்டாவதாக கனவீனமுள்ள இந்த சரீரத்தை கனமுள்ளதாக மகிமை உள்ளதாக மாற்றப் போகிறேன். Secondly, this dishonorable shall put on honor. மூன்றாவதாக பலவீனமான இந்த சரீரத்தை பலமுள்ளதாய் மாற்றப் போகிறேன். Thirdly, the weak shall put on power. நான்காவதாக சின்ன சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமாக மாற்றப் போகிறேன். Fourthly, the natural body shall become a spiritual body. மண்ணான இந்த சரீரத்தை விண்ணானவருடைய சாயலுக்கு ஒத்த சரீரமாக மாற்றப் This போகிறேன். image of the earthly shall put on the image of the heavenly. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை சாவாத சரீரமாய் மாற்றப் போகிறேன். The mortal shall put on immortality. ஒவ்வொன்றும் ஒரு மகிமை உனக்கு கொண்டு வருகிறது. Everything gives a glory. 6 படி வார்கோதுமை அதிலே அளந்து போட்டான். 6 measures of barley. போவாஸ் இயேசுவை காட்டுகிறது. Boaz shows Jesus. அதை அவன் தூக்கி விடுகிறான். He held it. இதோ வைத்துக் கொள்வாயாக. Keep this, he said. இந்த கனமகையை வைத்துக் கொள்வாயாக. Keep this whole burden. மாமியார் வீட்டுக்கு போகிறான். You are going to your mother-in-law's house. மாமியார் அவள் ஒரு நிலவரமான ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்தவள். She is one who lived a steadfast spiritual life. பரிசுத்தாவியினால் மெலத்தினால ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள். Saints who live by the power of God. உன்னை வழி நடத்துகிற பரிசுத்தவான்கள். Saints who lead you. உறுதியான அசையாத ஜீவியத்தை செய்கிறவர்கள். Those who live an unshakable life. அவர்கள் ஏற்கனவே உலகத்திலே ஜீவித்தாலும் இயேசுவோடு கூட ஜீவிக்கிறார்கள். They live in the world but they live with Jesus. ஜெயங்கொண்டவர்களாய் சீயோனிலே ஜீவிக்கிறார்கள். They live as overcomers in Zion. மாமியாரை பார்க்க போகிறான். She's going to see her mother-in-law. நீ சீக்கிரமாக என்னுடைய மணவாட்டியாக நீ ஆடம்பர போகிறாய். You are going to be seen as an overcoming bride. நான் உன்னை முறைப்படி விவாகம் பண்ண போகிறேன். I am going to marry you according to this order. நீ ரட்சிக்கப்பட வேண்டும். You should be saved. நீ ஞானஸ்நானம் எடுக்க Take வேண்டும். baptism. நீ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். Receive the anointing. தெய்வீக சுகத்திலே நிற்க வேண்டும். Stand for divine healing. பாடுகளுடைய ஜீவியத்திலே கடந்து போக Yield your வேண்டும். life of நீ suffering. பரிசுத்தமாக்கப்பட Be வேண்டும். sanctified. என்னுடைய மகிமை தரித்துக் கொள்ள வேண்டும். Put on my glory. இந்த சுவிசேஷத்தின் மூலமாக Through this gospel. என்னுடைய மகிமை நீ தரித்துக் கொள்ள Put on my வேண்டும். glory. நான் உன்னை என்னுடைய வருகை வரப்பும் நான்
வரப்போகிறேன். I am going to come. செக்காலம் தொனிக்கும். The trumpet shall sound. மரித்தோர் அழிவில்லாதவராய் The dead shall be எழுந்திருப்பார்கள். raised up incorruptible. நாமும் மறுவமாக்கப்படுவோம். We also shall be changed. நீ என்னோடு கூட இருக்க You are going போகிறாய். to be with me. முறைப்படி உன்னை நான் விவாகம் பண்ணிக்கொள்வேன். I will marry you according to the due order. மூப்பர்களோ மத்தியில உன்னை விவாகம் பண்ணிக்கொள்வேன். I will marry you before the elders. இந்த பட்டணத்தில் உள்ளவர்களோட மூப்பர்கள் மத்தியிலே அதை செய்து கொள்வேன். I will do this before the elders of the city. எல்லாரும் அறிய. Everyone will know it. எல்லாரும் அறிய. That everyone might know. ஏமடுத்த இயேசு வரப்போகிறார். Jesus who overcame is going to come. ஏமடுத்த இயேசு வரப்போகிறார். Jesus is going to come. முறைப்படி உன்னை என் மணவாட்டியாக சேர்த்துக் I will கொள்வேன். make you my worthy bride. என்ன நீ அழியாமே சுதந்தரித்துக் கொள்ள You வேண்டும். shall inherit incorruption. மறுவமாக்கப்பட You வேண்டும். will be transformed. மறுவமாக்கப்பட்டவர்கள் அழிவில்லாதவர்களா என்னோடு கூட இருப்பார்கள். Such people will be incorruptible என்னோடு with me. கூட ஆளுகை They will செய்வார்கள். reign with me. நித்தியமாக நான் அவர்களோடு கூட I will be இருப்பேன். with them forever. அப்படியாய் கர்த்தர் கூறுகிறார். Thus said the Lord. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவோமாக. Let's get ready for the coming of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புவி மீதினில் சரீர மீட்பு இன்று வரும் என காத்திட